ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேர்வனம் இருக்கும் வணக்கம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணார்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்திங்கன்னு சொன்னால் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இதுவரையிலும் அகில திட்டமான ஆகமும் காப்பு முதல் வெளியிட்டு கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து நீங்கள் எங்கள் வீடியோவை பார்க்கும் பொழுது அதனுடைய முடிவிலே பிளேலிஸ்ட் என்கின்ற ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நாங்கள் இதுவரைக்கும் போட்டிருக்கக்கூடிய அத்தனை வீடியோக்களும் அதில் ப்ளே ஆகும். இப்போது சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை நாம் அறிவோம். குழந்தை வரம் வேண்டி காசிமா நகரம் சென்ற கலிமை மன்னன் அங்கிருந்து தவத்திலே நிறைவேறாததால் தனக்கு குழந்தை கிடையாது என்கின்ற செய்தியை சிவபெருமான் கூறியதாக நாராயணனிடத்திலே கூறினான். பின்பு சுவாமி, எனக்கு பிறகு இந்த நாட்டை ஆள்வதற்கும் என்னுடைய கடைசி காலத்தில் எனக்கு கர்மம் செய்வதற்கும் குழந்தை இல்லாமல் இருந்தால் என்னுடைய வாழ்வு முழுமை பெற்றதாக ஆகாதே. ஆகையால் எனக்கு குழந்தை வரம் தாங்கள் தர வேண்டும் என்று வேண்டினான். அப்போது நாராயணர் கூறுவார், அரசனே, நீ அனுபவம் வாய்ந்த ஒரு சோதிடனை வரவழைத்து அவனிடத்திலே உனக்கு குழந்தை உண்டா இல்லையா என்பதை கேள், அதற்கு அவன் ஒரு வழியை கூறுவான் என்றார். அதன்படி கலியரசன் ஒரு சோதிடனை வரவழைத்து அவனிடத்திலே கேட்பான், சோதிடனே, எனக்கு என் ஜாதகப்படி குழந்தை உண்டா இல்லையா என்பதை கணித்து கூறு என்றான். அப்போது சோதிடன் கூறுவான், மன்னவனே, தாங்கள் பெரிய தான தர்மங்கள் தவங்களை செய்து தங்களுக்கு குழந்தை பிறந்தாலும் அது இந்த நாட்டை ஆளாது என்பதே விதி. ஆனால் மற்றொருவர் பெற்று தங்களுடைய மருமகனாக வரக்கூடியவன் தான் இந்த நாட்டை ஆளுவான் என்று தான் சாஸ்திரம் கூறுகிறது என்றான் சோதிடன். தனக்கு குழந்தை இல்லையே என்கின்ற ஏக்கத்திலிருந்து விடுபட்டு எல்லாம் நமது தலை விதிப்படிதான் நடக்கும் என்று மன அமைதியடைந்த மன்னன் தனக்கு பிறகு தன்னுடைய மருமகனுக்கே பட்டம் என்று நாட்டு மக்களுக்கு பறையடித்து அறிவித்துவிட்டு ஆட்சி புரிந்து வந்தார். அதாவது இந்த கலியரசன் தனக்கு குழந்தை வர வேண்டும் என்று நாராயணத்திலே கேட்டான். அதற்கு அவர் காசிக்கு சென்று தவம் இருக்குமாறு கூறினார். பின்பு சோதிடனை அழைத்து அவனிடத்திலே கேட்குமாறு கூறினார். எதற்காக இப்படியெல்லாம் கூறினார் என்றால், அதாவது இந்த கலியரசனுக்கு குழந்தையே கிடையாது என்பது நாராயணருக்கு தெரியும். இதை அவர் முதலிலேயே அவனிடத்திலே நேரடியாகவே கூறியிருக்கவும் முடியும். அப்படி கூறியிருந்தால் அவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். என்ன சொல்லுவான்? இறைவனாகிய தங்களால் நடக்காது ஒன்றுமில்லை, அப்படி இப்படி என்று ஏதாவது கூறுவான். அதே நேரத்தில் அவனுடைய அனுபவபூர்வமாகவும் அதற்கு உரியவர்கள் வாயிலாகவும் அறிந்து கொண்டதினால்தான் அவன் அதை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டான். அதாவது கலியரசன் தனக்கு குழந்தை கிடையாது என்று அறிந்து கொண்டான். ஆனால் அவனுக்கு ஏற்கனவே குழந்தை இருக்கின்றது என்கின்ற ஒரு முக்கியமான செய்தியை ஐயா நமக்கு அறிவித்திருக்கின்றார்கள். வெள்ளைக்காரர்களை பிரிட்டிஷார் என்றும் பிரிட்டன் என்ற நாட்டிலிருந்து அவர்கள் வந்து தான் இந்தியாவை கைப்பற்றினார்கள் என்றும் நாம் பள்ளிக்கூட பாடங்களிலே படித்திருக்கின்றோம். ஆனால் வெள்ளைக்காரன் காசிமா நகரத்தையே பிறப்பிடமாக கொண்டவன் என்றும் அவனுடைய தந்தை திருவாங்கூர் சமஸ்தான அரசன் என்றும் அவனது தாய் வெள்ளை கொக்கு என்பன போன்ற நாம் அறிந்திராத பல விஷயங்களை அகில திரட்டமான ஆகமும் நமக்கு தெளிவாக விளக்குகிறது. தனக்கு பிறகு தனது மருமகன் நாட்டை ஆட்சி செலுத்துவான் என்று அரசன் அறிவித்த பின்பு அன்றிலிருந்து திருவாங்கூர் சமஸ்தான ஆட்சி மக்கள் வழியிலிருந்து மாறி மருமக்கள் வழியாக மாறியது. இவர்களுக்குத்தான்
மருமக்கள் வழிகாரர்கள் என்கின்ற பெயர் ஏற்பட்டது. இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம். ஐயா துணை.